ஹாய் ஹலோ everyone வெல்கம் டு ஈகிள் விங்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்கமாக டைலாக் பேசி நம்மளுடைய லாங்குவேஜை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டுறதை விட சின்ன சின்ன ஷார்ட் சென்டென்ஸ் சொன்னோமா நம்மளுடைய லாங்குவேஜை ரொம்பவே ஸ்டைலிஷாக காட்டலாம். அந்த ஷார்ட் சென்டென்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, என் பேர் ஜெபராஜ். நம்ம சேனலில் மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நல்ல ஃப்ளூயன்ஸியாக இங்கிலீஷ் பேசணும், நிறைய இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு தான் அதிகமாக நினைப்போம். பட் அதையெல்லாம் விட நம்ம இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஷார்ட் ரெஸ்பான்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து எஸ் ஆர் நோ, இந்த ரெண்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சினிமாவில் அண்ட் காமெடிஸில் நிறைய வேர்ட்ஸ் நம்ம கேட்டிருப்போம். அப்சல்யூட்லி இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம வந்து ஜோக்காக கேட்டிருக்கோம். பட் அதெல்லாம் எக்ஸாக்டான வேர்ட். பட் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய லாங்குவேஜும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் எஸ் அஃப்கோர்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப உறுதியாக ஆமாம் நிச்சயமாக இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நிச்சயமா. நிச்சயமான்றது வந்து அப்சல்யூட்லி. ஸோ நிறைய ஜோக்ஸில் பார்த்துருப்போம் அப்சல்யூட்லி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதே அப்சல்யூட்லி தான். இது வந்து நிச்சயமாக இது நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அப்சல்யூட்லி அப்படின்னு போடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் மண்டே நடக்குதா அப்படின்னா அப்சல்யூட்லி மண்டே தான் நடக்குது. ஸோ நிச்சயமாக அது அங்கே அன்றைக்கி தான் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக நம்ம அந்த அப்சல்யூட்லி அப்படின்ற ஒரு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்றத நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இல்லவே இல்லை, ஆக்சுவலி இது நீ பண்ணியா அப்படின்னா இல்லவே இல்லை, நோ நெவர் ஐ டிடன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து நோ நெவர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு விஷயம் இல்லவே இல்லை, கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக நோ அண்ட் நெவர். ஸோ இதை வந்து சேர்த்து நோ நெவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேபி. மேபி வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு தமிழில் வந்து மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்கிட்டும் உள்ள வாய்ப்பு இருக்குது, இங்கிட்டும் உள்ள வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான், நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம். நீ வருவியா, வரலாம். ஸோ இந்த லாஸ்ட்டில் லாம் இருக்குல்ல, ஸோ அந்த லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அது அந்த இடத்துலலாம் மேபி வரும். மேபி இட் ஹேப்பன்ஸ், இது நடக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான். பட் இது கன்ஃபார்மாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து மேபி யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வருவியா, மேபி ஐ வில் கம், நான் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் வருவேன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேபி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து வித் ப்ளஷர். வித் ப்ளஷர் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வாரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வித் ப்ளஷர், நீங்கள் வரது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து மச்சான் எனக்கு இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுறா அப்படின்னு சொல்லும்போது வித் ப்ளஷர் மச்சான் நான் கண்டிப்பாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற ஒர்க்கு அவங்களுக்கு வந்து பேர்டனாக இல்லை, அவங்க அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வித் ப்ளஷர் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கீங்க, உங்களுக்கு அது சந்தேகமே இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நோ டவுட். இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு நீ போவியா அப்படின்னா நோ டவுட் ஐ வில் பி தேர். ஸோ சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கு நோ டவுட் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாய்ப்பே இல்லை, ஐ மீன் சாத்தியமே இல்லை அப்படின்றதுக்கு வந்து நோ பாசிபிலிட்டி. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பொறுத்தது எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி வருமா அப்படின்னு கேட்டால் நோ பாசிபிலிட்டிஸ். சிம்பிளாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது, இது இனிமேல் நடக்கவும் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயத்துக்கு வந்து நோ பாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காமனானது தான் நல்லது அப்படின்னா குட், ரொம்ப நல்லது அப்படின்னா வெரி குட், ரொம்ப அதிகம் அப்படின்னா டூ மச். ஸோ ரொம்ப டூ மச்சாக பண்ணுற அப்படின்னா ரொம்ப அதிகமாக ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னா டோன்ட் ஆக்ட் லைக் டூ மச். ஸோ அந்த டூ மச் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமான அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் ஐ ரிமைண்ட் யூ ஆல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நிறைய பேசிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் சரி அடுத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அதெல்லாம் சரிக்கு பதிலாக ஆல் ரைட். அந்த ஆல் ரைட் அப்படின்ற வேர்டு வந்து எல்லாமே சரி அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ இப்போ நம்ம பெருசாக சொல்லிகிட்டே இருக்கோம்னா அதெல்லாம் சரிப்பா அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆல் ரைட், தென் வாட் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம போகணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் அட் ஆல். நாட் அட் ஆல் அப்படின்றது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நீ இந்த இடத்துக்கு போனியாடா, இல்லை இல்லவே இல்லை நான் போகவே இல்லை அப்படின்றதுல நாட் அட் ஆல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் த லீச். நாட் த லீச் இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட இல்லையா, உனக்கு இங்கிலீஷ் பேசணுன்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நாட் த லீச், எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நாட் த லீச். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் எட். நாட் எட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் இல்லை, பட் இனிமேல் அது நடக்கும், பட் இப்போ வரைக்கும் அது நடக்கலை அப்படின்னா நாட் எட்.
இப்போது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நாட் எட், இப்போ வரைக்கும் சாப்பிடல பட் சாப்பிடுவேன். ஸோ அது அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நாட் எட் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக நாட் எட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாட் ஸோ. நாட் ஸோ வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது அதாவது நம்ம தப்பா புரிஞ்சுறாங்க, இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இது வேற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து நாட் ஸோ. அந்த அப்படிலாம் இல்லை அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து நாட் ஸோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் ஸோ. இஃப் ஸோ வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்படின்னா நான் இதில் போய்க்கிறேன், அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அப்படின்னா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இப்போது பைக்கில் போயிட்டுருக்கோம், பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து பஸ்ஸில் போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அப்படின்னா அப்படின்னு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம இஃப் ஸோ அப்படின்ற வேர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இஃப் நாட். இஃப் நாட் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கலைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை என்றால், இந்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா இல்லை என்றால், இது மாதிரி இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சாய்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த இல்லை என்றாலுக்கு பதிலாக இஃப் நாட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நத்திங் எல்ஸ். நீ எதுவும் சொல்லணுமா அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ரொம்ப லென்த்தியாக பேசணும்னு அவசியமே கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக பேசினாலே போதும். பட் அதை கொஞ்சம் கிளியராக பேசணும். அப்புறம் நோபடி எல்ஸ். நோபடி எல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்சன் இனிமேல் யாரும் இருக்காங்களா அப்படின்னு, இனிமேல் யாரும் இல்லை, உனக்கு அடுத்து யாரும் வருவாங்களா, இல்லை யாரும் வரல, இனி யாரும் கால் பண்ணாங்களா, நோபடி எல்ஸ், யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நோபடி எல்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காமனான பேசிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுற சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம தெரிஞ்சாலே போதும், நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் காமிச்சிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சின்ன தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை. இட்ஸ் மீ ஜெபராஜ்.